சிறையடிக்க ஆசை அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்து பார்த்தீங்கன்னா தலைவர்கிட்ட பார்த்தீங்கன்னா மனோஜை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இந்த மாதிரி கல்யாணி இல்லை, உண்மையான பேர் ரோகிணியே இல்லை, அவள் பேர் கல்யாணி. கல்யாணின்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டா. அவளுக்கு ஒரு குழந்தை வேறு இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் பண்ண முடியாது. நான் ஆசையாக அவங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். எங்கள் அம்மா தான் அவளை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் இப்படி பண்ணுவான்னு சொல்லி நடக்கவே இல்லை. என் குடும்பத்துக்கு நிறையா திருத்து வேலை பண்ணால், ஃப்ராடு பண்ணால், நிறையா பொய் சொல்லிட்டா. என்னால் இது ஏற்றுக்க முடியல. அதான் டிரைவர்ஸ் கொடுக்கணும்னு சொன்னேன். அதேமாதிரி முத்து மீனா பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா மனோஜ் இன்னும் சொல்கிறாரு, இன்னும் மேடம் எனக்கு டைவர்ஸ் மட்டும் எனக்கு இது கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா சும்மா அந்த சங்க தலைவர் பார்த்தீங்கன்னா சோகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடிகிற மாதிரி கடைசி ப்ரோமோ பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோகிணி பண்ணுறது பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு தான் பார்த்தீங்கன்னா பேக் பேடாக இருக்கும். அதனால் மனோஜ் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கணுமா, இல்லைன்னா அவங்க அம்மா கூட சேர்ந்து முட்டாள்தனமாக பண்ணணுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.